Hi friends, welcome to Fragrance of My Life. இன்னைக்கு டே 4 கண்டினியூஷன் இன் பாரிஸ். லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருப்பீங்க, ஒரு சில இடங்கள்லாம் வந்து கடகடன்னு வந்து பார்த்து முடிச்சுட்டு ஃபோட்டோ ஷூட்லாம் முடிச்சுட்டு நாங்கள் இன்றைக்கி மெயினாக பிளான் பண்ணியிருக்க ஐட்டனரி என்னென்னு பார்த்தீங்கன்னா வெர்சாலிஸ் பேலஸ். இந்த பேலஸ் வந்து பார்த்திங்கன்னா பாரிஸோட அவுட்ஸ்கர்ட்டில் தான் வந்து இருக்குது. ஒரு 20 to 22 கிலோமீட்டர்ஸ் வந்து வெளியே போகணும் சென்டர் பாரிஸ்லேருந்து. அப்படியே இந்த ஃப்ரான்ஸில் இருக்க பில்டிங்ஸ் அதெல்லாம் வந்து எங்கள் கூட வந்து பார்த்துட்டு வாங்க. நாங்கள் ஈஃபில் டவர் பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா பஸ் ஏறிட்டோம். அங்கேருந்து இப்போ வந்து ஒரு ட்ரெயின் டைரெக்டாக வந்து ட்ரெயின் இருக்குது. அந்த ட்ரெயின் பிடிச்சி தான் வந்து பேலஸ்க்கு வந்து போக போகிறோம். நார்மலாக பாரிஸில் யூஸ் பண்ணுற மெட்ரோ ட்ரெயின் டிக்கெட் வந்து இங்கே வந்து செல்லாது. ஏன்னா அவுட்ஸ்கர்ட்ன்றதால ஸ்பெஷல் ட்ரெயின் டிக்கெட்ஸ் வாங்கினோம். பட் நம்மளோட அந்த பாஸ் வாங்கினோம் இல்லையா, பாரிஸ் நாவிகோ பாஸ், அதுலேயே வந்து இந்த ஏரியாவும் வந்து கவர் ஆகும். அந்த பாரிஸ் நாவிகோ பாஸோட டீட்டெயில்ஸ் எல்லாமே ஒரு டீட்டெயில் vlog-ஆ வந்து போட்டிருக்கேன். அந்த வீடியோ வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வெர்சாலிஸ் என்ற ஒரு வில்லேஜுக்கு வந்துட்டோம். அதாவது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பாரிஸ்க்கு அவுட்ஸ்கர்ட்டில் வந்து இருக்குது. ஒரு சின்ன அழகான ஊருங்க இது. ரொம்பவே அழகழகான பில்டிங்ஸு, ரொம்ப நல்லா இருந்தது காமாக. ஸ்டேஷன்லேருந்து 5 to 10 minutes வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே வந்து பேலஸ் இருக்குது. அங்கே தூரமாக தெரியுது பாருங்கள், அதுதான் வந்து பேலஸ். ரெண்டு சைடும் வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ஆஃபீஸ்லாம் வந்து இருக்குது. அதாவது அந்த காலத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த கிங் வந்து தன்னுடைய கண் இமைக்கும் தூரத்துலேயே வந்து எல்லாமே இருக்கணும்னு அதே மாதிரி தான் இந்த ஊரையே வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த பேலஸ் யாருக்காக கட்டப்பட்டதுன்னா கிங் லூயிஸ் 14 அவர் தான் இவர். இந்த பேலஸோட மெயின் கேட்டுக்கு முன்னாடியே இந்த சிலை இருக்கும். இவரோட அப்பா லூயிஸ் 13 வந்து இங்கே ஒரு சின்னதாக வந்து ஒரு ஹண்டிங் லாட்ஜ் மாதிரி தான் வந்து கட்டி வச்சுருந்தாரு. அதுக்கு அப்புறம் இந்த கிங் தான் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு பேலஸாக வந்து கன்வெர்ட் பண்ணியிருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷம் கிட்ட வந்து பார்த்திங்கன்னா வந்து ரெனோவேஷன் பண்ணுறது, மாற்றி அமைக்கிறதுன்னு இந்த மாதிரி நிறைய ஒர்க் இந்த பேலஸில் வந்து போயிட்டே இருந்திருக்கு. அந்த காலத்தில் இந்த கேட் எல்லாமே கூட வந்து பார்த்திங்கன்னா அசல் தங்கத்தில் இருந்து தான். இப்போ வந்து அந்த கோல்டு லீஃப் மேலே தான் வந்து செஞ்சு வச்சுருக்காங்க, அதோட ரிப்ளிகாவா. ஏய் எல்லாரும் நல்லா கேட்டுக்கங்கடா, இதுக்கு பேர் தான் பேலஸ். இங்க இருக்கவங்க ராஜ பரம்பரையை சேர்ந்தவங்க. இவங்க மனசு வச்சா நம்ம எங்கேயோ போயிடலாம். இந்த பேலஸில் கிட்டத்தட்ட ஒரு 3 தலைமுறை வந்து ராஜாக்கள் வந்து வாழ்ந்துருக்குறாங்க, ஒரு 200 இயர்ஸ் கிட்ட. ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன் நடந்தப்போ தான், அதாவது வந்து மக்கள்லாம் வந்து மன்னர் ஆட்சி வேணாம், மக்கள் ஆட்சி வேணும்னு வந்து ரெவல்யூஷன் நடத்தினப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருந்த ராஜ பரம்பரையை சார்ந்தவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா இதை அப்படியே விட்டுட்டு வந்து போயிட்டாங்க. இப்போ வந்து ஃப்ரெஞ்ச் கவர்மெண்ட் தான் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து மேனேஜ் பண்ணிகிட்ருக்கு. 1995லேருந்தே வந்து பார்த்திங்கன்னா அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் ஃப்ரெஞ்ச் கவர்மெண்ட் கிட்ட வந்துடுச்சு. ஃப்ரான்ஸ் கவர்மெண்ட். இப்போ நம்ம அந்த பேலஸ் குள்ளே வந்து வந்துட்டோம். நாங்கள் வந்து எல்லாமே சுற்றி பார்த்துட்டு இங்கே வரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு. 3 o'clock மாதிரி தான் வந்து ரீச் ஆனோம். அதுக்கப்புறம் லஞ்செல்லாம் சாப்பிட்டுட்டு தான் உள்ளே வந்து பேலஸ்குள்ளே வந்து வந்தோம். ஸோ வந்து மெயினாக வந்து நாங்கள் வந்து பார்க்கணுன்னு நினச்சது வந்து பார்த்திங்கன்னா இந்த கிங் ரூம் அண்ட் குயின் ரூம். அதுக்கப்புறம் வந்து இங்கே வந்து ஹால் ஆஃப் மிரர்ஸ்னு ஒரு பெரிய ஹால் இருக்குது. அது வந்து சூப்பராக இருக்கும்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். அதெல்லாம் பார்க்குறதுக்காக தான் வந்து இப்போ வந்திருக்கோம். இங்கேயே வந்து பாருங்களேன், அந்த லொவேரி மியூசியமில் நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த பெயிண்டிங்ஸ் அந்த மாதிரி தான் வந்து நிறையா இருந்தது. இந்த கார்விங்ஸ்லாம் வந்து பாருங்கள், அந்த கோல்டு பிளேட்டடில் சூப்பராக வந்து செஞ்சுருக்காங்க. ஒரு டோராக இருக்கட்டும், எல்லாமே வந்து அந்த ராஜகலையுடையதாக இருந்தது. ஒரு ரூமில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீடியோவும் வந்து போயிட்டுருக்கு. இதில் தான் வந்து நான் சொன்னேன் இல்லையா, இந்த மாதிரி ஒரு குட்டியாக இருந்த ஒரு ஹண்டிங் லாட்ஜை வந்து எப்படி வந்து பேலஸாக வந்து கன்வெர்ட் பண்ணாங்க, அது எல்லாமே இந்த வீடியோவில் வந்து ஓடிட்டுருக்கு. அண்ட் சேம் ரூமில் இந்த பேலஸோட அப்படியே ஒரு மினியேச்சரையும் வந்து க்ரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. இங்கே வரத்துக்கு பெஸ்ட்டு ஆப்ஷன் ஆன்லைன்லேயே வந்து டிக்கெட்ஸ் வந்து புக் பண்ணிவிட்டு வந்துடுங்க. இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா இங்கே பெரிய லாங் க்யூ நிற்கும். இங்கேயே வந்து நீங்கள் டிக்கெட்ஸ் வாங்கணும் அப்படின்னா டிக்கெட்ஸும் உங்கள் பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி நிறைய வெரைட்டி ஆஃப் டிக்கெட்ஸ் இருக்குது. அதில் வந்து பாஸ்போர்ட் டிக்கெட்னு இருக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பேலஸ் கார்டனோட என்ட்ரி எல்லாமே வந்து அதில் கவர் ஆகிக்கும். நான் வந்து குறிப்பிட்டு இந்த ப்ரைஸ் அப்படின்னு வந்து சொல்லலை, ஏன்னா வந்து வருஷம் வருஷம் இந்த ப்ரைஸ் வந்து ஏறும் இறங்கும் இல்லையா, அதுக்காக. டிக்கெட் புக்கிங்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பேலஸோட அஃபிஷியல் லிங்க் வந்து நான் வந்து கீழே கொடுக்குறேன். அதில் போய் நீங்கள் வந்து டிக்கெட் புக் பண்ணிக்கலாம்.
இந்த ஓவரால் பாரிஸ் ட்ரிப்லேயே வந்து பார்த்திங்கன்னா வந்து ஈஃபில் டவர் மட்டும் நம்ம வந்து பாரிஸில் வந்து பார்க்கக்கூடிய இடம் இல்லைங்க. நம்ம வந்து நிறைய இந்த மாதிரி வந்து கலை நயத்தோடு இருக்க நிறைய பிளேசஸ் வந்து இருக்குது. நீங்கள் பாரிஸ் வந்தீங்கன்னா இந்த வெர்சாலிஸ் பேலஸ் வந்து மிஸ் பண்ணாமல் வந்து பாருங்கள், சூப்பராக இருக்கும். இந்த பேலஸ் யுனெஸ்கோவால் வந்து பார்த்திங்கன்னா அங்கீகரிக்கப்பட்டிருக்கு. ஃப்ரான்ஸ் கவர்மெண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் மெயின்டைன் பண்ணுறதுக்கே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ செலவாகும் போல். அவ்வளோ விஷயங்கள் வந்து இங்கே இருக்குது. இந்த பேலஸில் இன்னொரு முக்கியமான விஷயமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்க கார்டன்ஸ். அவ்வளோ கார்டன்ஸ் இருக்குங்க. அவ்வளோ அழகாக வந்து அதை மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க. அந்த காலத்தில் வந்து கிங் வந்து பார்த்திங்கன்னா லூயிஸ் 14 வந்து அவ்வளோ ரசனையோட ஒரு விஷயத்தையும் வந்து பண்ணியிருக்காரு. இப்போ நம்ம கிங் லூயிஸ் 14ஓட அப்பார்ட்மெண்ட்டுக்கு தான் வந்து போக போகிறோம். அதாவது அவரோட ரூம்ஸு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து அவரோட நிறைய பிக்சர்ஸ் வந்து பெயிண்டிங்காக செம்மையாக வந்து இருந்தது. ஒரு பெயிண்டிங்கும் அற்புதமாக இருந்தது. இந்த ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன் நடக்கும்போது இங்கே இருந்த நிறைய பெயிண்டிங்ஸை வந்து பார்த்திங்கன்னா லொவேரி மியூசியமில் தான் வந்து கொண்டு போய் வச்சுருந்தாங்களாம் பாதுகாப்பாக. இந்த பேலஸ்க்குனே வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஹோட்டலும் வந்து இருக்குது. நீங்கள் வேணும்னா வந்து அங்கே வந்து ஸ்டே பண்ணிக்கலாம். பெர் நைட்டுக்கே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 lakhs 3 lakhs வந்து ஆகும். ராஜா காலத்து வார்ட்ரூப் பாருங்களேன், எவ்வளோ சூப்பராக இருக்குது. இந்த ஒரு ஃபர்னிச்சர், இந்த டேபிள், சேரு, அந்த ஒரு கபோர்ட்ஸு, அந்த பெட்டி, அதெல்லாம் வந்து பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருந்தது. ஆக்சுவலாக இங்கே வரத்துக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃப்ரெஞ்ச் கர்விங் ஃபர்னிச்சர்ஸ்லாம் வந்து எனக்கு ரொம்பவே வந்து பிடிக்கும். இத்தனை நாள் வந்து அதெல்லாம் நம்ம வந்து ஒரு ஆன்லைனில் தான் வந்து பார்த்துருப்போம். இப்போது ரியலாக வந்து பார்க்குறதுக்கு வாவ் அப்படின்னு தான் வந்து இருந்தது. இந்த பேலஸ் பற்றி இன்னொரு முக்கியமான வந்து விஷயம் வந்து சொல்லணும்னு நினச்சேன். அதாவது நம்ம டிஸ்னியில் வந்து இந்த பியூட்டி அண்ட் பீஸ்ட்னு வந்து ஒரு படம் வந்து பார்த்துருப்போம் இல்லையா? அந்த படத்தில் வர அந்த பேலஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பேலஸை வந்து தழுவி எடுத்தது தான். ஒரு சில சீனில் வர அந்த இடமெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பேலஸில் இருக்க ஒரு சின்ன இடத்த வந்து இன்ஸ்பயர் பண்ணி தான் வந்து அதில் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இந்த சீலிங்கை வந்து பாருங்களேன், எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது. ஆக்சுவலாக வந்து நம்ம கேமராவில் வந்து பார்க்குறத விட, அந்த வீடியோவை வந்து பார்க்குறத விட, நம்ம ரியல் கண்களில் வந்து பார்க்குறது அவ்வளோ சூப்பராக இருந்தது. இந்த கதவுலாம் வந்து பாருங்கள், இந்த டோர்லலாம் வந்து கை வச்சு நம்ம வந்து அதை வந்து இது பண்ணிடுவோம் இல்லையா? அதனால் வந்து அதை ப்ரிசர்வ் பண்ணுறதுக்காகவே மேலே வந்து ஒரு கண்ணாடி மாதிரி வந்து போட்டிருக்காங்க. நம்ம ஹைட்டுக்கு கொஞ்சம் மேலே வரைக்கும். இங்கே வந்து ஆடியோ கைடும் வந்து அவைலபிளாக இருக்குது. அதுவும் வேணும்னா நம்ம எக்ஸ்ட்ராவாக வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒரு ரூமில் வந்து போயிட்டு அதை பற்றி நம்ம வந்து கேட்டால் அதில் வந்து குறிப்பிட்ட லாங்குவேஜஸ்லாம் வந்து இருக்குது. அந்த லாங்குவேஜஸில் வந்து அந்த ரூம் பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து அது சொல்லும். நம்ம கண்கள் வந்து அப்படியே வந்து அந்த ராஜாவோட அறையையும் ராணியோட அறையையும் வந்து தேடிட்டே இருக்குது. இன்னும் வந்து அது வரலை. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த பேலஸில் நீங்கள் என்டர் ஆகிட்டிங்கன்னா அப்படியே லைனாக வந்து போயிட்டே இருக்கும். ஒரு ரூம் முடிச்சுட்டு இன்னொரு ரூம் வந்து போகிற மாதிரி தான் வந்து இருக்கும். நம்ம ஸ்கிப் பண்ணிவிட்டு வந்து போக முடியாது. 17th சென்ச்சுரியில் வந்து பில்ட் பண்ண இந்த பேலஸு இன்னும் வந்து எப்படி அழகாக வந்து மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க பாருங்கள். இங்கே இருக்க ஒரு சாண்ட்லியர்ஸும் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு சூப்பராக வந்து இருந்தது. அதாவது இந்த சாண்ட்லியர்ஸ்னாலே வந்து நம்மளுக்கெலாம் வந்து தெரிஞ்சது வந்து அரண்மனைகளில் தான் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து சின்ன வயசில் வந்து படிச்சிருப்போம். இப்போ வந்து மோஸ்ட்லி காமனாக எல்லார் வீட்லேயும் வந்து இருக்குது. பட் வந்து அந்த காலத்தில் இந்த சாண்ட்லியர்ஸ்னாலே வந்து ஒரு ராயலாக வந்து அந்த அரண்மனைகளில் தான் வந்து இருக்கும். அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்தது.
இது பாருங்கள் அந்த ஃபயர் பிளேஸு. ஆக்சுவலாக இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து குல்குலி கிட்ட வந்து ஏற்கனவே வந்து நான் எங்கேயாவது பார்த்துனா இது வந்து நல்லா இருக்குல்ல அப்படிலாம் வந்து சொல்லியிருக்கேன். ஸோ வந்து அவள் இங்கே வந்த உடனே வந்து ஒரு விஷயத்தையும் வந்து எனக்கு பிடிச்ச விஷயத்த வந்து கரெக்டாக நோட் பண்ணி வந்து சொல்லிகிட்டு இருந்தா. இதுதான் நம்ம ரொம்ப நேரமாக எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த கிங்கோட ரூமு. எனக்கு இந்த கிங் ரூமோட குயின் ரூம் நம்ம அடுத்து வந்து பார்ப்போம் பாருங்கள், அதுதான் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த ஸ்கல்ப்சர்ஸ்லாம் வந்து பாருங்களேன், எப்படி வந்து அந்த கிராஃப்ட் பண்ணியிருக்காங்க. இந்த பேலஸே வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த கிராஃப்ட்மேன்ஷிப் தான். சூப்பராக வந்து ஒரு விஷயத்தையும் வந்து ஆர்டிஸ்டிக்காக வந்து பண்ணியிருக்காங்க. பேலஸ்க்கு உள்ளே வரும்போதே வந்து ஒரு ரூம் சொன்னேன் இல்லையா, ஹால் ஆஃப் மிரர்ஸ், அதுதான் வந்து இது. ஃபுல் அண்ட் ஃபுல் மிரரை வந்து இந்த பக்கம் வந்து வச்சு ஃபுல்லாக வந்து மேலே ஃபுல்லாக சாண்ட்லியர்ஸ், இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து அப்படியே வந்து கார்டன் வியூ, அதெல்லாம் வந்து செம்மையாக இருந்தது. இது வந்து இந்த ராஜா வந்து அவருக்காகவே வந்து அவர் வந்து ரொம்ப பார்த்து வடிவமைச்ச ரூமா இது. இது வந்து பார்த்திங்கன்னா அவரோட ரூமுக்கு வந்து பக்கத்துலேயே வந்து இருக்கும். பார்ட்டிஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் வந்து இங்கே தான் வந்து நிறைய வந்து நடக்குமா. இந்த பேலஸில் தான் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் வெட்டிங் ஆஃப் இந்தியா, லக்ஷ்மி மிட்டலோட பொண்ணோட வெட்டிங் வந்து இங்கே நடந்திருக்கு. இந்த ஹால் ஆஃப் மிரர் வந்து உண்மையாலே வந்து சூப்பராக இருந்தது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் க்ரௌடு வந்து கம்மியாக இருந்திருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கும் நம்ம பார்க்குறதுக்கு. நான் சொன்ன அந்த ரூம் வந்து இப்போ வந்துடுச்சு. இதுதான் வந்து குயினோட ரூமு. ரொம்பவே அழகாக இருந்தது. அந்த வால்பேப்பர் மாதிரிலாம் வந்து பின்னாடி பாருங்கள், சூப்பராக வந்து இருந்தது. இந்த ரூம் எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ரூமு, அதாவது அந்த சபை மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி. இதில் வந்து அந்த கார்னர்ஸ்லாம் வந்து பாருங்களேன், சூப்பராக இருந்தது அந்த கார்னரில் இருந்த ஒர்க்கு. இந்த பேலஸை வந்து சுற்றி பார்க்குறதுக்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு 2 to 3 ஹவர்ஸ் வந்து மினிமம் வந்து தேவைப்படும். ஒன்றா வந்து மெதுவாக வந்து பார்த்துட்டு வந்து போகிறதுக்கு. இந்த வீடியோவில் எனக்கு பிடிச்ச முக்கியமான இடங்களை மட்டும்தான் வந்து கவர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வந்து லைவ் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பாரிஸ் வந்து வர முடிஞ்சால் நீங்கள் வரும்போது இந்த பேலஸை மிஸ் பண்ணாமல் வந்து பாருங்கள். இதோட இந்த வீடியோவை வந்து முடிச்சுக்கலாம். இங்கேருந்து நம்ம வந்து கிளம்பி அப்படியே வந்து ஈஃபில் டவர் கிட்ட தான் வந்து போக போகிறோம். நைட்டில் வந்து செம்மையாக இருக்கும் அந்த வியூ எல்லாமே. நம்ம நாளைக்கு வந்து ஊருக்கும் வந்து கிளம்புறோம். ஸோ நாளைக்கு வந்து எங்கேயும் வந்து சுற்றலாம் முடியாது. காலையில் எந்திரிச்சு இவங்களெல்லாம் கிளப்பி நம்ம வந்து ஸ்டேஷன் போகிறதுக்கே வந்து கரெக்டாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப்பும் பண்ணிடுங்க. தேங்க்யூ.